ஹாய்! வெல்கம் டு அனானமஸ் கேர்ள் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம ஒரு சூப்பரான ஒரு சர்வைவல் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். சரி, யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு தனி கடல்ல யாருமே இல்லாத இடத்துல நீங்க தனியா மாட்டிக்கிறீங்க. உங்ககிட்ட ஃபோன் இல்ல, சாப்பிட சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல. எவ்வளோ நாள் உங்களால உயிரோட இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? 1 நாள், 2 நாள், 1 மாசம், 2 மாசம். ஆனா ஒருத்தர் முழுசா 438 நாள், அதாவது 14 மாசம் உயிரோட இருந்திருக்காரு. வாங்க கதைக்குள்ள போகலாம். நம்மளுடைய கதையோட ஹீரோ ஜோஸ். ஸோ ஜோஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு மெக்சிகோ இருக்கக்கூடிய சின்ன ஒரு ஃபிஷர்மேன் தான் ஜோஸ். ஸோ அவரும் அவருடைய பார்ட்னரும் சேர்ந்து மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்கு போறாங்க. 2012 பசிபிக் ஓஷன்ல இது நடக்குது. அன்னைக்கு ரொம்ப துரதிர்ஷ்டமா பயங்கரமான புயல் அடிச்சதுனால ஜோஸும் அவரோட பார்ட்னரும் அந்த போட்டோட வேற எங்கேயோ திசை மாறி போறாங்க. எங்கேயோ மாட்டிக்கிறாங்க. சிக்னல் லாஸ் ஆயிடுச்சு, ரேடியோ ஒர்க் ஆகல, போட் ஸ்டக் ஆகி நின்றுடுச்சு, இன்ஜின் ஃபெயிலியர். அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்னென்னமோ முயற்சிக்கிறாங்க, சிக்னல் கொடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க யாருமே இல்லை. அவங்கள சுத்தி முத்தி பார்த்தா அவங்கள காப்பாத்துறதுக்கோ உதவிக்கோ யாருமே இல்லை. சரி, 2 பேரும் வெயிட் பண்றாங்க. 1 வாரம் அவங்க கிட்ட இருக்கிற தண்ணி சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டு வெயிட் பண்றாங்க. அப்புறம் அது எல்லாமே காலி ஆயிடுது. கொஞ்சம் கொஞ்சமா உப்பு தண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா அங்க உள்ள அந்த ஃபிஷ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் அவங்க அப்படியே கடல்ல இருந்து பச்சையா சாப்பிடுறாங்க. ஆனா இதனால அவங்க உடம்புக்கும் அவங்களுடைய மன உறுதிக்கும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுது. எவ்வளவு நாள் தான் நீங்க நல்ல சாப்பாடு சாப்பிடாம இந்த ராவான சாப்பாடோ உப்பு தண்ணியோ குடிச்சு உங்களால எப்படி இருக்க முடியும்? மனசளவுலயும் வீக் ஆவாங்க, உடம்பளவுலயும் வீக் ஆறாங்க. அதனால அநியாயமா அவருடைய நண்பர் இருக்கிறாரு இல்லையா, அவர் உயிரிழக்கிறாரு. ஆனா ஜோஸ் ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த 1 மாசத்தை எப்படியோ கடக்குறாரு. 1 மாசம் கிடக்குது, 4 மாசம் ஆகுது, 6 மாசம் ஆகுது. இருந்தாலும் அவர் ரொம்ப மன உறுதியா இருக்கிறாரு. அவர் எப்பவுமே ட்ரை பண்றப்ப அவரால் எப்படியுமே யாரையுமே ரீச் பண்ண முடியாத நிலைமையில இருக்கிறாரு. ஆனா அவர் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எப்பவுமே வச்சிருக்கிறாரு. அதுதான் மன உறுதி, நம்பிக்கை. எப்படியாவது நம்ம உயிர் பொழைச்சிருவோன்ற நம்பிக்கை அவருக்குள்ள இருந்துட்டே இருந்தது. ஃபைனலா அவர் நினைச்ச மாதிரியே தானாவே போட்டு ஒரு பர்ட்டிகுலர் ஐலாண்ட்ல போய் லேண்ட் ஆகுது. அவர் எங்க ஆரம்பிச்சாரோ அங்கிருந்து 10,000 கிலோமீட்டர் தள்ளி லேண்ட் ஆகுது. அவரு உயிர் பொழைக்கிறாரு. இப்ப அவரு ரொம்பவே நல்லாவும் இருக்கிறாரு. 438 நாள் ஒரு மனுஷனால மன உறுதியோட உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறத காமிச்சிருக்காரு ஜோஸ். இத மாதிரி நீங்களும் உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான சர்வைவல் ஸ்டோரி யாரையாவது பத்தி கேட்டிருக்கீங்க அப்படின்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இத மாதிரி வேற வேற நல்ல ஸ்டோரிஸ் கேட்கணும்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அனானமஸ் கேர்ள் சேனல். பாய்.